பொருளாதார துறை அமைச்சராக இருந்தபோது தாம் 29,556 வெள்ளி 21 காசை மாத சம்பளமாக பெற்று வந்ததை PKR கட்சியின் முன்னாள் துணைத் தலைவர் ரவிசி ரம்லி அம்பலப்படுத்தியுள்ளார். எந்த ஒரு கழித்தலும் இல்லாமல் தமக்கு மாதச் சம்பளமும் அலவன்ஸும் சேர்த்து மொத்தம் 40,653 வெள்ளி 41 காசு வழங்கப்பட்டதை குறிக்கும் ஜூன் மாத சம்பள ரசீதை நேற்று முன்தினம் சனிக்கிழமை இரவில் நடந்த யாங் பெஹந்தி மந்திரி போட்காஸ்ட் நேர்காணலில் அவர் காண்பித்தார். ஓர் அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும் பட்சத்தில் நாடாளுமன்ற உறுப்பினருக்கான சம்பளத்தையும் பெறுகிறார். அதற்கென்று தனி ரசீதும் வழங்கப்படுகிறது. இதன் அடிப்படையில் கழிக்கப்பட வேண்டிய தொகை கழிக்கப்பட்ட பின்னர் 29,000 வெள்ளி சம்பளத்துடன் 7,000 வெள்ளியை கூட்டினால் மாதம் ஒன்றுக்கு 35,000 முதல் 36,000 வெள்ளி வரையில் கிடைக்கும் என்று பண்டான் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரவிசி கணக்கு காட்டினார். இதர மக்கள் பிரதிநிதிகள், குறிப்பாக மந்திரி பசார்களை காட்டிலும் தாம் குறைவான சம்பளத்தை பெற்றாலும் அரசாங்க நிறுவனங்கள் மற்றும் செயற்குழுக்களில் பல்வேறு பொறுப்புகளை வகிப்பதற்காக கூடுதல் சம்பளமும் அலவன்ஸ்களும் கிடைப்பது வழக்கமாகும் என்று அவர் தெரிவித்தார். ஒருவர் பல்வேறு நிறுவனங்களில், வாரியங்களில் பதவிகளை வகித்தால் அதில் 10,000, இதில் 5,000 என்று கூட்டிக் கொண்டே போகலாம். இறுதியில் அவருக்கான சம்பளம் சமயங்களில் 1,00,000 வெள்ளியையும் தாண்டிவிடக்கூடும் என்று அவர் தெரிவித்தார். ஒருவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பாரே ஆனால் பல அலவன்ஸ்களையும் கோர முடியும். ஆனால் நான் தான் இதுவரையில் அவ்வாறு கோரியதில்லை. இப்போது நான் ஏழையாகி விட்டேன். அதனால் நான் அவ்வாறு கோர வேண்டி இருக்கிறது என்று கேலியாக பேசினார். தனியார் துறைகள் வழங்கும் சம்பளத்தை ஒப்பிட்டு கேள்வி கேட்டபோது அரசியல் சேவையில் அதிக சம்பளம் வழங்கப்படுவதில்லை என்பதை அவர் ஒப்புக்கொண்டார். ஆனால் பெரும்பாலான சாதாரண மக்கள் பெறும் சுமார் 3,000 வெள்ளியோடு ஒப்பிடும் போது அரசியல் ரீதியிலான சம்பளம் மிக அதிக இடைவெளியை கொண்டிருப்பதாக அவர் கூறினார். தேசிய வகை பள்ளிகளில் தமிழ் மற்றும் மாண்டரின் பாடங்களை கற்பிக்க வேண்டும் என்று பாஸ் கட்சி உளப்பூர்வமாக விரும்பினால் அக்கட்சி நடத்தி வரும் தனது பாலர் பள்ளிகளில் அந்த பாடங்களை முதலில் அறிமுகப்படுத்த வேண்டும் என்று கெப்போங் நாடாளுமன்ற உறுப்பினர் லிம் லிப்யங் சவால் விடுத்துள்ளார். நாட்டில் ஒற்றுமையை வளர்ப்பதற்கு தேசிய பள்ளிகளில் உள்ள மாணவர்கள் அனைவருக்கும் தமிழ் மற்றும் மாண்டரின் மொழி பாடங்களை போதிக்க வேண்டும் என்று பாஸ் கட்சியின் துணைத் தலைவர் துவான் இப்ராஹிம் துவான்மான் நேற்று முன்தினம் பரிந்துரை செய்திருந்தார். கடாவின் சுங்கை பட்டாணியில் பாஸ் ஆதரவாளர்கள் பிரிவின் மாநாட்டை தொடக்கி வைத்து பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார். மொழிகள் மீதான தடைகள் அவ நம்பிக்கையை ஏற்படுத்துகின்றன. தேசிய பள்ளிகளில் தமிழ் மற்றும் மாண்டரின் மொழி பாடங்களை அறிமுகப்படுத்தினால் மாணவர்கள் மத்தியில் தெளிவும் புரிந்துணர்வும் ஏற்படும் என்று அவர் தெரிவித்திருந்தார். துவான் இப்ராஹிமின் அந்த ஆலோசனை குறித்து நேற்று கருத்துரைத்த லிம் லிப்யங் பாஸ் கட்சி தலைவர்கள் மேடை ஏறி பேசுவதில் தங்களின் வல்லமையை காட்டக்கூடாது என்றும் மாறாக சொன்னபடி அவர்கள் நடந்து காட்ட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தேசிய பள்ளிகளில் தமிழ் மற்றும் மாண்டரின் மொழி பாடங்களை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று துவான் இப்ராஹிம் உளப்பூர்வமாக கருதினால் பாஸ் கட்சி தனது சொந்த பாலர் பள்ளிகளான பாஸ்தியில் அதனை முதலில் அமலாக்கம் செய்து தனது நேர்மையை நிரூபிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். பாஸ் கட்சியால் நடத்தப்பட்டு வரும் பாஸ்தி பாலர் பள்ளிகளில் மாண்டரின் மற்றும் தமிழ் மொழி பாடங்களை அறிமுகப்படுத்தும்படி DAP நாடாளுமன்ற உறுப்பினர் லிம் லிப் யங் விடுத்திருக்கும் கோரிக்கையை பாஸ் கட்சியின் துணைத் தலைவர் டதசி துவான் இப்ராஹிம் துவான்மான் நிராகரித்துள்ளார். அது அர்த்தமற்ற கோரிக்கை என்று அவர் குறிப்பிட்டார். இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமை தேசிய நிலையிலான கொள்கை மூலம் பலப்படுத்தப்பட வேண்டும். இவ்வாறு செய்வதுதான் ஆக்ககரமான நடவடிக்கையாக இருக்கும். அதனை விடுத்து துண்டு துண்டாக திட்டங்களை அமல்படுத்துவது ஏற்புடையதாக இருக்காது என்று அவர் கூறினார். இவ்வாறு செய்வது குறுகிய நோக்கம் கொண்டதே என்றும் நமக்கு தேவைப்படுவது நாடு முழுமைக்குமான ஒரு கல்வி முறையாகும் என்றும் துவான் இப்ராஹிம் தெரிவித்தார். இது தேசிய ஒற்றுமை சம்பந்தப்பட்டதாகும். இதனை ஓரிரு பள்ளிகளில் மட்டும் அமல்படுத்தினால் போதாது. மாறாக ஒரு பரந்த கொள்கை மூலம் இந்த விவகாரத்திற்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்று கடாவின் ஜித்ராவில் செய்தியாளர்கள் மத்தியில் அவர் குறிப்பிட்டார். ஒவ்வொரு குடிமகனும் தேசிய மொழியில் புலமை பெற்றிருப்பதை நாம் முதலில் உறுதி செய்ய வேண்டும். இரண்டாவதாக, இன உணர்வுகளை குறைப்பதற்கு தமிழ் மற்றும் மாண்டரின் மொழி பாடங்களை தேசிய பள்ளிகளில் நாம் போதிக்க வேண்டும். அந்த பாடங்களை கட்டாய பாடமாக அறிவிக்க வேண்டும் என்று தாம் கூறவில்லை. மாணவர்கள் விருப்பப்பட்டால் அந்த பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். மொழி சம்பந்தமான விவகாரங்கள் எழாமல் இருப்பதற்காக நாம் செய்ய வேண்டியது அவசியமாகிறது என்று துவான் இப்ராஹிம் கூறினார்.
வரும் 16வது பொதுத் தேர்தலில் சரியான வேட்பாளர்களை நிறுத்தும் பட்சத்திலும், மலாய்க்காரர் அல்லாத வாக்காளர்களின் ஆதரவை பெறும் பட்சத்திலும், பாஸ் கட்சியினால் 80 நாடாளுமன்ற தொகுதிகளை கைப்பற்ற முடியும் என்று கட்சியின் உதவி தலைவர் நிக் அமார் அப்துல்லா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கடந்த 15வது பொதுத் தேர்தலில் 40 நாடாளுமன்ற தொகுதிகளை கைப்பற்ற இலக்கு நிர்ணயித்திருந்ததாக குறிப்பிட்ட அவர், ஆனால் அதைவிட அதிகமாக 43 தொகுதிகளை கைப்பற்றியதாக தெரிவித்தார். வரும் பொதுத் தேர்தலில் 80 தொகுதிகளை வெல்வதற்கு குறிவைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். ஏஐ எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி போலியாக ஆபாச காணொளிகள் தயாரிக்கப்பட்டுள்ளன என்றும், அவற்றை வெளியிடாமல் இருப்பதற்கு $1,00,000 வழங்கப்பட வேண்டும் என்றும் தொடர்புத்துறை அமைச்சர் ஃபோமி ஃபாஜில் உட்பட பல முக்கிய அரசியல்வாதிகளுக்கு மின்னஞ்சல் அனுப்பப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சில தினங்களாக ஒரே மாதிரியான வார்த்தைகளை கொண்ட போலி திரைப்பிடிப்பு படங்கள் மின்னஞ்சல் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. தமக்கும் அத்தகைய மிரட்டல் கிடைத்துள்ளது என்று ஃபோமி ஃபாஜில் தெரிவித்துள்ளார். அந்த மிரட்டல் ஒரே முகவரியில் இருந்து அனுப்பப்பட்டுள்ளது என்று தெரிவித்த அவர், பொதுமக்களுக்கு மிரட்டல் விடுக்கும் வகையிலும் ஏமாற்றும் வகையிலும் தொழில்நுட்ப வசதிகளை பயன்படுத்தும் சம்பவங்களை தொடர்புத்துறை அமைச்சு சகித்துக் கொள்ளாது என்று அவர் கூறினார். அந்த விஷமிகள் மீது கடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் எச்சரித்தார். கத்தார் தலைநகரில் இன்று நடைபெறவிருக்கும் அவசர அரபு இஸ்லாமிய உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தோஹாவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். சுபாங்கில் உள்ள அரச மலேசிய விமானப்படை விமான தளத்திலிருந்து நேற்று மாலை 7 மணிக்கு அவர் புறப்பட்டுச் சென்றார். இஸ்ரேல் நாட்டின் தாக்குதலை தொடர்ந்து கத்தார் அமீர் ஷேக் தமீம் பின் ஹமத் அல்தானியின் அழைப்பின் பேரில் அன்வார் இந்த உச்சி மாநாட்டில் கலந்து கொள்கிறார். பிராந்திய மற்றும் உலகளாவிய அமைதிக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் இஸ்ரேலின் சர்வதேச சட்ட மீறல்கள், ஐக்கிய நாடுகள் சபையின் சாசனம் மற்றும் மாநில இறையாண்மை உட்பட அவசரமாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அவசர தேவை குறித்த நாட்டின் உறுதியான நிலைப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தும் வகையில் உச்சி மாநாட்டில் மலேசியாவின் தேசிய அறிக்கையை அன்வார் வழங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.